Hi students, I am Prema Thangaraj. 10th Maths Chapter 4 Geometry Exercise 4.2 Question number 7. In figure DE parallel to BC and CD parallel to EF, prove that AD square equal to AB into AF. Okay. First, the triangle ABC, the ABC la, the D ஈவும் இ சரியா இந்த டி ஈவும் இந்த பிசியும் பேரலல் ஓகே டிஃபரன்ஸ்க்காக ஒரு ஆரோ போட்டுக்கலாம் இந்த டி ஈவும் பிசியும் பேரலல் நெக்ஸ்ட் இந்த இஎஃப் சிடியும் இந்த சிடியும் இந்த இஎஃப்பும் பேரலல் அது டிஃபரன்ஸ்க்காக 2 ஆரோ போட்டுக்கலாம் இந்த ரெண்டும் பேரலல் சரியா நெக்ஸ்ட் ஏடி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி இன்ட்டு ஏஎஃப்னு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரையாங்கிள் ஏபிசி இந்த டோட்டல் இந்த ட்ரையாங்கிளில் இந்த டிஇ பேரல் இதை மட்டும் வச்சு எடுத்துக்கலாம் சரியா வேணா தனியாக ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிக்கலாமா பாருங்க இந்த ட்ரையாங்கிள் ஏபிசியில் இந்த டிஇ இந்த பிசியும் இந்த டி இந்த பேரல் மட்டும் தனியாக எடுத்து ட்ரா பண்ணிருக்கேன் சரியா இன் ட்ரையாங்கிள் ஏபிசி இந்த ட்ரையாங்கிள் ஏபிசியில் எதெல்லாம் parallel BC parallel to DE இப்போ இந்த ரெண்டும் parallel இருந்தா உங்களுக்கு ஃபார்முலா தியரம் என்ன by basic proportional theorem basic proportion theoremனா AD by DB equal to AE by EC okay AD divided by DB equal to AE divided by EC okay இது equation 1 first என்ன பண்ணிருக்கோம் இந்த ABCயும் இந்த BCயும் இந்த CDயும் பேரலல் வச்சு ஒரு டயக்ராம் டிரா பண்ணிச்சு நெக்ஸ்ட் நம்ம வந்து ADC இந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறோம் இந்த ADC ட்ரையாங்கிள்ல இந்த FEவும் DCயும் பேரலல் அதை வச்சு ஒரு டயக்ராம் டிரா பண்ணிக்கலாம் இப்போ இந்த CDEF பேரலல் மட்டும் தனியாக டிரா பண்ணியிருக்கோம் சரியா இதில் இன் ட்ரையாங்கிள் ADC ஓகே ADC இதில் CDயும் EFும் பேரலல் CD parallel to EF உங்களுக்கு தியரம் என்ன by basic proportional theorem AF by FD equal to AE by EC okay AF by FD equal to AE divided by EC okay next இது equation 2 ரைட் பண்ணிக்கலாம் from 1 2ல AE by ECயும் AE by EC ஈக்குவலா இருக்கா நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டு ஈக்குவலா இருந்தா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டு ஈக்குவல் பண்ணிக்கலாம் ஓகே from 1 and 2 from equation 1 and equation 2 we get AD by DB equal to AF by FD okay AD divided by DB equal to AF divided by FD next reciprocal எடுக்கணும் சரியா reciprocal எடுத்தா DB divided by AD equal to sorry FD divided by AF reciprocal எடுத்துருக்கோம் சரியா the DB by AD equal to FD by AF next two sides plus 1 add பண்றோம் இப்போ DB divided by AD plus 1 equal to FD divided by AF plus 1 two sides 1 add பண்ணியாச்சு next என்ன பண்ணோம் இது cross multiplication பண்ணுமா cross multiplication பண்ணா DB plus AD divided by AD equal to
next FD FD plus AF divided by AF. okay, next இதுல DB plus AD இருக்கா பாருங்க, DB plus AD அதை டோட்டலா AB ரைட் பண்ணிக்கலாமா, equal to AB divided by AD equal to the denominator அப்படியே ரைட் பண்ணிருக்கோம். இங்க FD plus AF இருக்கா பாருங்க, FD plus AF அப்ப டோட்டலா இது AD ரைட் பண்ணிக்கலாமா, AD divided by the AF. next two sides cross multiplication பண்ணிக்கலாம். cross multiplication பண்ணா AD into AD AD square equal to AB into AF. AB into AF. okay, நமக்கு இதான் proof பண்ண சொல்லிருக்காங்க. வெரிஃபை பண்ணியாச்சு. okay, hence proved. that's all. question number 8. check whether AD is bisector at angle A of triangle ABC in each of the following. Solution 1. AB equal to 5 cm, AC equal to 10 cm, BD equal to 1.5 cm, CD equal to 3.5 cm. triangle ABC ல AD angle A ஓட bisector ஆனு செக் பண்ண சொல்லிருக்காங்க. சரியா, first some values கொடுத்திருக்காங்க. first அதுக்கு நம்ம diagram draw பண்ணிக்கலாம். okay, triangle ABC சரியா, இது D, AD வந்து bisector ஆனு செக் பண்ண சொல்லிருக்காங்க. okay, first AB value is 5 cm, AC value is 10 cm, next BD value is 1.5 cm, CD value is 3.5 cm. okay, first in triangle ABC, triangle ABC ல என்ன தீரம் அப்ளை பண்ணலாம், angle bisector தீரம் அப்ளை பண்ணலாம். angle bisector theorem. இதுக்கு angle bisector theorem என்ன, AB by AC equal to BD by DC. okay, AB by AC, AC equal to BD by DC, BD by DC. हम value substitute பண்ணிக்கலாம். AB value is 5 divided by AC value is 10 equal to BD value is 1.5 divided by DC value is 3.5. இதுக்கு ரைட் சைடுல டெசிமல் இருக்கு, அத ஹோல் நம்பரா சேஞ்ச் பண்ணதுக்காக நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் 10 ஆல ப்ராடக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா பாயிண்ட் ஆஃப்டர் 1 டிஜிட் இருக்கு. ஓகே, 5 divided by 10 equal to 15 divided by 35. நெக்ஸ்ட் நம்ம 5 டேபிள கேன்சல் பண்ணிக்கலாம். 1 டைம்ஸ், இது 2 டைம்ஸ், இது 3 டைம்ஸ், இது 7 டைம்ஸ். இப்போ 2 சைட்ஸ் ஈக்குவலா இருக்கா, இங்க 1/2 இருக்கு LHSல, RHSல 3/7. இங்க 2 சைட்ஸும் ஈக்குவலா இல்ல. ஓகே, therefore AD is not angle bisector of angle A. ஓகே, இந்த ரெண்டு ஈக்குவலா இருந்தா AD is angle bisector of A ன்னு ரைட் பண்ணிக்கலாம். இது நாட் ஈக்குவலா வந்தனால நம்ம நாட்னு போட்டுக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் subdivision 2, AB equal to 4 cm, AC equal to 6 cm, BD equal to 1.6 cm and CD equal to 2.4 cm. இங்க ஃபர்ஸ்ட் நம்ம டயகிராம் டிரா பண்ணிக்கலாம். A B C D. okay, AB value is 4 cm, AC value is 6 cm, BD value is 1.6 cm, CD value is 2.4 cm. okay, இப்போ இதுல in triangle solution
in triangle ABC. இதுல AD perpendicular to BC. So என்ன தியரம் அப்ளை பண்ணோம்? By angle bisector theorem ABT. Okay. நமக்கு தியரம் என்ன? AB by AC equal to BD by DC. Okay. AB divided by AC equal to BD divided by DC. Okay. AB value என்ன? 4 divided by AC value is 6 equal to BD value is 1.6. DC value is 2.4. இதுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் டெசிமலாக இருக்குது. அதை ஹோல் நம்பரை சேஞ்ச் பண்ணுறதுக்காக நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் 10ஆல் ப்ராடக்ட் பண்ணுறோம். ஏன்னா பாயிண்ட் ஆஃப்டர் 1 டிஜிட் இருக்குது. 1 டிஜிட் தான் 10ஆல் ப்ராடக்ட் பண்ணால் போதும். ஓகே. நெக்ஸ்ட்டு 4 டிவைட் பை 6 ஈக்குவல் டு 16 டிவைட் பை 24. இப்போ 2 டேபிளை கேன்சல் பண்ணிருக்கோம். இது 2 2s are 4, 3 2s are 6. இங்கே 8 டேபிளை கேன்சல் பண்ணால் 8 2s are 16, 8 3s are 24. இப்போ 2 சைட்ஸும் பாருங்க. இங்கே 2 by 3 ஈக்குவல் டு 2 by 3. இப்போ எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்சும் ஈக்குவலாக வந்திருக்கா அப்படின்னா therefore the AD is angle bisector of A. That's all. Question number 9. In figure, angle QPR equal to 90 degree. PS is its bisector. If ST perpendicular to PR, prove that ST into PQ plus PR equal to PQ into PR. டயக்ராமில் QPR இதில் வந்து P வந்து 90 டிகிரி கொடுத்துருவாங்க ரைட் ஆங்கிள். நெக்ஸ்ட்டு இந்த PS பைசெக்டர்னு கொடுத்துருக்காங்க. அகெயின் இந்த ST வந்து பெர்பெண்டிகுலர் டு PR. நெக்ஸ்ட் இதை ப்ரூவ் பண்ண சொல்லிடுறாங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் இந்த QPR மட்டும் எடுத்துக்கலாமா? இந்த ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்தா நம்ம இதை கன்சிடர் பண்ணிக்க வேண்டாம். சரியா? இந்த ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்தா நம்ம ஆங்கிள் பைசெக்டர் தியரம் அப்ளை பண்ணி ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணலாம். ஓகே. இன் ட்ரையாங்கிள் QPR ட்ரையாங்கிள் என்ன தியரம் அப்ளை பண்றோம்? பை angle bisector theorem. Okay, by angle bisector theorem. PQ by PR. Theorem என்ன? PQ divided by PR equal to QS by SR. QS by SR. Next நம்ம 2 sides-உம் 1 add பண்ணணும். சரியா? இப்போ PQ by PR plus 1 equal to QS divided by SR plus 1. நான் plus 1 add பண்ண next என்ன பண்ணும்? இது cross multiplication பண்ணும். Cross multiplication பண்ணா PQ plus PR divided by PR equal to QS plus இது cross multiplication SR into 1 SR divided by SR. Okay. Next இப்போ இதில் PQ plus PR இருக்கா? இந்த PQ plus PR நம்ம இதை ஒன்றும் பண்ண முடியாது, அப்படியே வச்சுக்கலாம். ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் PQ plus PR divided by PR equal to இந்த QS plus SR இருக்கா? இந்த QS plus SR நம்ம QR ரைட் பண்ணிக்கலாம். QR divided by SR. இது equation 1. Okay. Next என்ன பண்ணா triangle இந்த QPQR-ஐயும் TSR-ஐயும் எடுத்துக்கலாம். இந்த true triangle எடுத்து நம்ம அதை similarly first verify பண்ணும். சரியா? எடுக்கிறோம் in triangle PQR and triangle TSR. Okay. TSR. 2 triangle எடுத்துருக்கும். இப்போ இந்த 2 triangle நம்மளுக்கு சிமிலர்னா இதாவது 2 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணா போதும். இப்போ இதில் பாருங்க Pலையும் ஆங்கிள் 90 இருக்கு, Tலையும் ஆங்கிள் 90 இருக்கு.
இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுமா? ஆங்கிள் P equal to angle T equal to 90 degree. ரெண்டுமே 90 degree. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு. நெக்ஸ்ட் என்னன்னா பாருங்க PQR இருக்கா TSR 2 ட்ரையாங்கிளுக்குமே R is a common. ஓகே angle R is common. இந்த 2 ட்ரையாங்கிளுக்கு R காமனா இருக்கா? இப்போ 2 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியாச்சு. என்ன ரூல் படி? A சிமிலாரிட்டி படி 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணியாச்சு. அப்படின்னா ட்ரையாங்கிள் PQR சிமிலர் டு ட்ரையாங்கிள் TSR. இந்த ரெண்டுமே என்ன? சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் நெக்ஸ்ட் ரைட் பண்ணோம். PQ டிவைட் பை TS equal to QR divided by SR. QR divided by SR equal to next PR divided by TR. PR divided by TR. இதுல நம்ம first 2 மட்டும் எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து ஈக்குவேஷன் 1ல பாருங்க QR by SR இருக்கு, நம்மளுக்கு QR by SR இருக்கு. இது வெரிஃபை பண்ண நம்மளுக்கு யூஸ் ஆகும். சரியா? இப்போ இது லாஸ்ட் நம்பர் நெக்லெக்ட் பண்ணிட்டு இந்த ரெண்டு ஈக்குவல் பண்ணிக்கலாம். PR divided by TS equal to QR divided by SR. இது equation 2 எடுத்துக்கலாம். ஓகேவா? From 1 and 2 we get from equation 1 and equation 2 we get but 2 equationல பாருங்க நம்மளுக்கு LHS சரி RHS ரெண்டும் சேமா இருக்கா? இந்த ரெண்டும் QR by SR இருக்கு, இங்க QR by SR இருக்கு. இந்த ரெண்டே சேமா இருந்தா நம்ம LHS ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஓகே நமக்கு LHS என்ன இருக்கு? PQ plus PR divided by PR equal to PQ divided by TS இருக்கா? நெக்ஸ்ட் இந்த ரெண்டே நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். சரியா? கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணா TS நம்ம ST ன்னு ரைட் பண்ணிக்கலாம். TS உம் ST யும் சேம் தான். ஓகே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணா ST into PQ plus PR equal to PQ இந்த ரெண்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்றோமா into PR. இதான் நமக்கு வெரிஃபை பண்ண வேண்டிய ஆன்சர். ஓகே ST into PQ plus PR equal to PQ into PR. Okay that's it. Hence proved. Question number 10. ABCD is a quadrilateral in which AB equal to AD. The bisector of angle BAC and angle CAD intersect the sides BC and CD at the point E and F respectively. Prove that EF parallel to BD. ABCD ஒரு quadrilateral கொடுத்திருக்காங்க. அதுல AB யும் AD யும் ஈக்குவல். இந்த AB யும் இந்த AD யும் ஈக்குவல். நெக்ஸ்ட் ஆங்கிள் BAC angle BAC and CAD intersect point இது BC and CD at point E and F. BC ல உள்ள point E, CD ல உள்ள point F. சரியா? நெக்ஸ்ட் prove that EF உம் BD யும் parallel னு prove பண்ணணும். ஓகே ஃபர்ஸ்ட் in triangle ABC இந்த triangle மட்டும் எடுத்துக்கலாம். சரியா? in triangle ABC AB by AC equal to BE by EC ன்னு ரைட் பண்ணிக்கலாம். ஓகே by angle bisector theorem. ஓகே என்ன AB divided by AB by AC AC equal to BE by EC. ஓகே இது ஈக்குவேஷன் 1 வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் ADC ட்ரையாங்கிள் ADC in ட்ரையாங்கிள் ADC ட்ரையாங்கிள் ADCல இது அதே போல by angle bisector theorem. இப்போ இதுல அதே போல AD by AC AD by AC equal to DF by FC
DF divided by FC. பாருங்க AD by AC equal to DF by FC. Okay. Next, given that என்னன்னா ABயும் ADயும் equal கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம ADக்கு பதிலா இங்க AB ரைட் பண்ணிக்கலாம். சரியா? So AB divided by AC equal to இந்த ADக்கு பதிலா AB அப்ளை பண்றோம். Next, இந்த DF divided by FC. இது equation 2. Okay. பாருங்க from 1 and 2 equationலயும் LHSல AB by AC இருக்கா? இந்த ரெண்டு நெக்லெக்ட் பண்ணிட்டு ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டையும் ஈக்குவல் பண்ணிக்கலாம். சரியா? from equation 1 and equation 2 we get BE divided by EC equal to DF divided by FC. Okay. உங்களுக்கு left hand side ரெண்டு ஈக்குவல் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுக்கலாம். ரெசிப்ரோக்கல் எடுத்தா உங்களுக்கு என்ன வரும்? CE divided by EB. CE equal to EB. அதே போல CF divided by FD னு ரெசிப்ரோக்கல் எடுத்துரும். சரியா? இப்போ இது டயக்ராம் பாருங்க. CE C இந்த இருக்கா? பாருங்க CE divided by EB equal to CF divided by FD இருக்கு. ஒரு ட்ரையாங்கிள் நமக்கு யாருக்கும் ஆல்ரெடி நமக்கு ஃபார்முலா தெரியும். நமக்கு பேசிக் ப்ரொபோர்ஷனல் தியரம். 2 சைட்ஸும் ஈக்குவலா டிவைட் ஆகுனா நமக்கு இந்த ரெண்டும் என்னவா இருக்கும்? பேரலா இருக்கும். நமக்கு பேரலல் கொடுத்து டிவைட் பண்ணி ஈக்குவல் பண்ண சொல்லுவாங்க. இப்போ இதுல இந்த ரெண்டு ஈக்குவலா இருக்கு. சரியா? இந்த ரேஷியோ ரெண்டு ஈக்குவலா இருந்ததுன்னா நமக்கு என்ன இருக்கும்? இந்த EFும் இந்த BCயும் பேரலா தான் இருக்கும். ஓகே. பை பேசிக் ப்ரொபோர்ஷனல் தியரம். சரியா? பேசிக் ப்ரொபோர்ஷனல் தியரம் படி the EF parallel to BD இந்த ரெண்டும் parallel. Okay. That's all. Hence proved. That's all. Thank you.